திருப்பத்தூர் மாவட்டத்தில் மின்சாரமின்றி 40 ஆண்டுகளாக மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் வாழ்ந்து வரும் மக்களின் கோரிக்கைகளுடன் செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் இணைகிறார். இன்றைய காலகட்டத்தில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய குக்கிராமங்கள் வரை தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு வகையில் வளர்ச்சியிலிருந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு வரைக்கும் மின்சார வசதி இல்லாமல், பொழுதுபோக்கிற்காக தொலைக்காட்சி உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் ஒரு கிராமமானது இருக்கிறது. அந்த கிராமம் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆண்டியப்பனூர் என்ற இடத்துல இருக்குது. அந்த பகுதியில் தான் நம்ம இப்போ நின்றுட்டு இருக்கோம். தற்போது இந்த கிராமத்தில் இந்த மக்கள் சந்திக்கக்கூடிய அவல்நிலை குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பகுதியை சேர்ந்த வார்டு உறுப்பினர் தனஞ்சயன் நம்மிடமே இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்தான தகவல்களை கேட்டு பெறலாம். ஐயா வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க எத்தனை குடும்பங்கள் இருக்கு, எத்தனை மக்கள் வசிக்கிறாங்க, இங்க எதுக்காக மின்சார வசதி ஏற்படுத்தி தரல, அதை பத்தி கொஞ்சம். என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. சொல்லுங்க. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியம் வாணியம்பாடி தொகுதிக்கு உட்பட்ட ஆண்டியப்பனூர் கிராமம் 29 குக்கிராமம் இருக்கின்றது. இந்த 29 குக்கிராமத்தில் ஐயங்கொல்லை என்ற ஒரு குக்கிராமம் இருக்கின்றது. 40 வருடங்களாக இந்த ஐயங்கொல்லை குக்கிராமத்தில் ஏறக்குறைய 20 குடும்பங்கள் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த குக்கிராமத்திற்கு செல்லும் பாதையில் பாம்பாறு என்ற பெரிய ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றிற்கு மக்கள் கடந்து செல்ல வேண்டும் என்றால் மழைக்காலங்களில் அதிகமாக தண்ணி வருவதால் மேம்பாலம் கட்டித்தருமாறு முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு 3 முறை மனுக்கள் அளித்துள்ளேன். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் இந்த ஐயங்கொல்லை குக்கிராமத்திற்கு மின்சாரம் இதுவரை மின்சாரத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த பகுதி மக்களுக்கு பாம்பாற்று அருகே மேம்பாலம் மற்றும் இந்த ஐயங்கொல்லை குக்கிராமத்திற்கு மின்சாரம் இவை இரண்டும் உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் செய்து கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் கரண்ட் இல்லைன்றீங்க. கரண்ட் இல்லாததுனால நீங்கள் அந்த மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறீங்க? நிறைய பிரச்சனை இருக்குங்க சார். முதல்ல பிள்ளைங்களோட படிப்பு கரண்ட் இல்லாதனால பிள்ளைங்க படிக்க முடியறதில்ல. நாள் ஃபுல்லாக விவசாயம் பார்க்குறோம். விவசாயம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தால் ஃபேன் கிடையாது. கொஞ்சம் டிவி பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் ஆகட்டும்னா டிவி கிடையாது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணுன்னா வழியில் ஒரு பெரிய ஆறு, அந்த ஆறு மழை காலத்தில் தாண்டி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கெல்லாம் சரி பண்ணி தரதுக்கு அரசியல்னு எம்எல்ஏ தலைவர் இந்த மாதிரி யாரும் இந்த இடத்துல பார்க்கறது கிடையாது. மற்றபடி இந்த தண்ணி வசதி ரொம்ப கம்மி எங்கள் ஊருக்கு. எல்லா வசதிகளுமே குறைவு தான். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே பசங்களுக்கு படிப்பு பாதிக்கப்படுது ரொம்ப. இதுக்கெல்லாம் கரண்ட் இல்லாதனால எல்லா வீட்லேயும் சீமெண்ணெய் விளக்கு, மெழுகுவர்த்தி, சோலார் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வசதிகளை செஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் தமிழக அரசு சரி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மின்சார வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக இங்கிருந்து ஆண்டியப்பனூர் என்ற பகுதிக்கு செல்வதற்கு அந்த இடையில் உள்ள பாம்பாற்றின் குறுக்கே ஒரு மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என்ற 2 கோரிக்கைகளை தமிழக அரசுக்கு வைத்திருக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக திருப்பத்தூரிலிருந்து செய்தியாளர் ஸ்ரீனிவாசன். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தொடர்ந்து 8 மணி நேரத்திற்கும் மேலாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். விண்ணமங்கலம் பகுதியில் உள்ள துணை மின் நிலையத்தில் டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட பழுது காரணமாக ஆம்பூர் மின் பகிர்மான நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை உட்பட திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் 8 மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இல்லாததால் பொதுமக்கள், வணிகர்கள் அவதிக்குள்ளாகினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.